அப்புறம் அந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எங்கே நம்ம ஊரில் கிடையாது, நம்ம டெல்லியில் போராட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாணவர்கள், படித்த மாணவர்கள் பூரா போராட்டம் பண்ணி போலீஸ் தடியடி நடத்தி பெரிய ஒரு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி பயங்கரமாக நடக்கு. இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி CM விஜய் அவர்கள் வந்து போராட்டத்தில் போய் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவங்களும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட போது காவல்துறையால் குண்டு கட்டா தூக்கி வெளியே கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுமே தடியடி அதிகமாக நடந்துட்டு இருக்கு. பார்க்க கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் நீட் எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறாங்க, நிறைய பேர் நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீட் எக்ஸாம் எதுக்கு வேணும் அப்படிங்கிறாங்கன்னா, நல்லா படித்த டாக்டர்கள் எத்தனையோ பேர், அதாவது மருத்துவங்கிறது ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. நல்லா படித்தா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும், படிக்காமல் டாக்டர் ஆக முடியாது. ஆனால் நல்லா படித்தவங்களுக்கு, அதாவது பணம் கொடுத்தா தான் முன்னாடிலாம் வேலை கிடைக்குன்னு சொல்லுவோம் டாக்டர் வேலை. ஆனால் இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படித்தவங்களுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாலே நமக்கு மருத்துவ சீட் இலவசமாக கிடைக்கி அப்படிங்கிறது இந்த நீட் எக்ஸாம். அது மருத்துவத்துறைக்கு நீட் எக்ஸாம் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமால் ஒரு மார்க்கில் போயிடுது, ஒரு மார்க்கில் தோந்தவங்கெல்லாம் வாழ்க்கையை ரொம்ப போயிடுது, வாழ்க்கையே மாற்றிக்கிடுதாங்க, உலகத்தில் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு மன வேதனைகள் ஆயிடுறாங்க. இந்த நீட் எக்ஸாமில் ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது. நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்காங்க. நிறைய பேர் நீட் எக்ஸாம் வேணுங்காங்க. நீங்கள் கண்டிப்பாக நண்பர்களே மறக்காமல் இந்த நீட் எக்ஸாம் வந்து சொல்லுங்கள், வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீட் எக்ஸாமுக்கு போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. மாணவர்கள் மீது யாரும் கை வைக்காதீங்க, தடிக்கடி நடத்தாதீங்க காவல்துறை அதிகாரிகள். டெல்லியில் பக்கம் ரொம்ப கவலையாக இருக்குது. வட மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு பயங்கர போராட்டங்கள் வந்து எத்தனையோ பேர் தலையிலலாம் மண்டையெல்லாம் அடித்து உடச்சி எல்லாமோ போலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ ஒரு படு பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் போராட்டங்கள் ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்குது. நேற்று கூட 2-3 மாணவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதனால் நீட் எக்ஸாம் வேணுமா வேண்டாம்ங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அமைக்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம்.